எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ வந்து அஸ்ஸாமில் அந்த ஜம்போஸ்லாம் வந்து ஒரு 7 வந்து ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்தது அப்படிங்கிற அந்த நியூஸை பார்த்தோம். மனசை நொறுக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ இன்னொரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. இது வந்து என்னென்னா, ஒரு 17 இயர் கேர்ள் பொண்ணு வந்து நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. எப்படின்னா வந்து அது கடம்பத்தூர்கிட்ட வந்து ட்ரெயின் வந்து இடித்து செத்து போயிருக்காங்க. இது வந்து திருவள்ளூரில் நடந்திருக்கு. திருவள்ளூர்கிட்ட சாட்டர்டே அன்னைக்கு இது நடந்திருக்கு. டிசீஸ்டு அந்த இது வந்து யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு பேர் வந்து டி ஹரிதா அப்படின்னு சொல்லிட்டு 17 இயர்ஸ் ஆகுது. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. இது வந்து என்னென்னா ஃபஸ்ட் இயர் ஃபார்மசி கோர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. ப்ரைவேட் காலேஜில் நெமிலிச்சேரி அப்படிங்கிற இடத்துல ஆவடிக்கிட்ட. போலீஸ் சோர்ஸஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஹரிதா வந்திருக்காங்க கடம்பத்தூருக்கு வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக காலேஜுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரயில்வே அந்த இதை வந்து கிராஸ் பண்ணும்போது ட்ராக்கை வந்து முயற்சி பண்ணும்போது ஃபோனில் இருந்திருக்காங்க, பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து ட்ரெயின் வந்திருக்கு. அது சைடில் வந்து இடித்து அந்த ராட் அந்த இதை இடித்து ரொம்ப வந்து சிவியர் இன்ஜுரிஸ் ஆகியிருந்திருக்கு. அந்த பொண்ணை வந்து திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. பட் ஆனாலுமே வந்து அரைவல்லையே இறந்துருச்சு அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ண போகும்போது பக்கத்தில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லாட்டி கண்டிப்பாக வந்து யாராவது பிடிச்சி இழுத்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கலாம். யூஸ்வலாக வந்து நம்ம அந்த மாதிரி ஃபோன்லாம் வந்து இப்போ ரொம்ப வந்து மேண்டேட்ரி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எப்போவுமே வந்து ஃபோன் இல்லாமல் வந்து இருக்கிறதுங்கிறது கஷ்டம். பட் ஆனால் இந்த மாதிரி முக்கியமான இடத்துக்கெல்லாம் போகும்போது பஸ்ஸு இந்த மாதிரி இடத்துலலாம் போகும்போது வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து நம்ம பேசிக்கிட்டே போகும்போது வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து மறந்துடும். நம்மளுக்கு எங்கே போகிறோம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அந்த பேச்சில் தான் நம்மளுக்கு வந்து அந்த இது ஃபோக்கஸ் ஃபுல்லுமே இருக்கும். டிரைவர் வந்து கண்டிப்பாக ஹார்ன் அடிச்சிருப்பார். இந்த பொண்ணுக்கு வந்து அது தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இது அதுவும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு சில சமயம் என்ன ஆகும்னா, அந்த ட்ராக்கு வந்து மாறும்போது அந்த கேப் இருந்ததுன்னா அதில் கால்லாம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் நம்ம கவனத்தோடு வந்து செயல்படணும். கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி பேசியிருந்தால் கூட வந்து அந்த பொண்ணு வந்து இந்நேரம் வந்து அந்த உயிர் இழப்பு வந்து இருந்திருக்காது. இப்போ தான் நர்சிங் கோர்ஸ் வந்து ஃபார்மசி அந்த இது வந்து ஃபஸ்ட்டு இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு உயிரை காப்பாற்றக்கூடியவங்க இவங்க அந்த லைனில் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி வந்து உயிர் பறிபோனது வந்து ரொம்ப வந்து துக்ககரமான ஒரு விஷயந்தான். பட் நம்மளும் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறந்த அந்த பொண்ணோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.